ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் இன்ட்ரோக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து பேய் வீடியோ பண்ண போறோம். அதாவது கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு பேய் வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. அது போக அந்த நான் 2-3 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் வந்து நான் இன்னைக்கு வந்து சரி நம்ம வந்து பேர் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். சார்லி வந்து நானே வந்து எழுதி வச்சிருக்கேன் பென்சிலாம் வாங்கி. அதாவது தெளிவா இருக்குமா, நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் சொல்லிடுறேன். நாங்கள் வீடியோ எடுத்து ஒரு இன்ட்ரோவே எடுத்துட்டு கேட்குறோம். ஏன்னா இங்கே மேலே வந்து எல்லாம் சுற்றி நின்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ராவர்ட் தான். இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுறேன். இப்போ கேமராக்கு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுறேன். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து அவ்வளோக்கா இது இல்லை. நீங்கள் செகண்ட் பார்ட் கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு சுடுகாடு இருக்காங்க. நீங்கள் என்னோட அந்த லாஸ்ட்டு லீவ் அந்த சேலஞ்சிலே பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாக மொட்டை மாதிரி இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக இங்கே தான் படுத்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து எல்லாரும் யாரும் மறந்துருக்க மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நாங்கள் சுடுகாடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் சுடுகாடு போய் பார்த்தா இல்லைன்னா வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது வந்து அது ஒரு குழந்தை வந்து சூசைட் பண்ணி வச்சு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் இருக்குது. அங்கே கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். முறையில் தான் எடுக்க போகிறோம். இது கேமரா சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் வந்து ஒரு இது பார்த்துருக்கீங்க, ஒரு ஷார்ட்ஸ். நேற்றா இல்லை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவீங்க. நாய் கரும்புக்கடல் பொம்மை மார்க்கெட்லேயே இந்த சைட் போயிடுச்சுங்க. அந்த நாய் வந்து இந்த நாய். ஹலோ காய். இந்த நாய் வந்து எப்படிப்பட்ட ஒரு நாய்னா, இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு போகணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. இந்த நான் அவனை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அவன் போயிட்டானா வந்து நாளைக்கு கிடைக்க மாட்டான். பிகாஸ் நாளைக்கு அவன் ஓனர் வந்துடுவாரு. வண்டி வந்து போகுது. அதனால வண்டி பிடிச்சி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் வந்து ரூம்குள்ளே வந்துட்டோம். இந்த இன்ட்ரோ வந்து வேற இடத்துல இருக்கு, ரூம் வந்து வேற இடத்துல இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு இடத்துல பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே என்னென்ன பண்ண போறோம்னா, நான் இன்னைக்கு ஒரு கேமரா மாதிரியே வந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுவும் நான் ஒரு கேமரா வச்சிருக்கேன். அங்கே ஒரு கேமரா இருக்கு. இது லைட்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரும். நாம வந்து இங்கே சார்லி கேம் வச்சிருக்கோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நான் இங்கே படுத்துட்டு இங்கே வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது நான் திடீர்னு பெட்ல தூக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அது ஏன் அப்படி தெரிஞ்சு எனக்கு அது எனக்கு ஃபீல் ஆகும். உண்மையிலே எனக்கு தூக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோவே யோசிச்சேன். நானும் சிம்பிளி ஸ்டார்ட் மாதிரி இருந்த வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சு சுடுகாடுல கேட்டேன். ஆனால் அவனை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் வேறு அதிகம். ஏன்னா வீட்டுக்கு வெளியே சுடுகாடு இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அது ரிஸ்க் அதிகம். அது வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கே சார்லி கேமும் வச்சிருக்கோம். லைட் ஓவராக இருக்கு. நான் போக போக வந்து லைட்டை கம்மி பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு இந்த லைட் மட்டும் நம்ம வச்சு சார்லி கேம் வந்து நம்ம விளையாட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் ரூம் தான். அங்கே ஃபுல்லாக இது இருக்கும், இங்கே ஃபுல்லாக இது இருக்கும். ரெண்டு ரூமே இருக்காது, வேற எதுவுமே இருக்காது. இது வந்து உள்ள பாத்ரூம் எனக்கு சில டைம் வந்து எப்படின்னா ஒரு சீமெண்ண ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி உப்புல சீமெண்ண ஸ்மெல் அடிக்கும். நம்ம வீட்டில் இந்த வீட்லையும் சரி, பக்கத்து வீட்டில் மேலே வீட்டில் யாருக்குமே சீமெண்ண கிடையாது. ஒரு குப்புல சீமெண்ண ஸ்மெல் அடிக்கும். இதுக்குலாம் என்ன பண்றதுனே தெரியாது. ஆனால் நான் சப்போஸ் நான் வண்டி எடுத்துட்டு போனேன்னா அந்த சீமெண்ண ஸ்மெல் வந்து வண்டியில் போகும்போது எனக்கு கேட்டுருக்கு. ஸ்மெல்லும் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தும் அதே மாதிரி ஏதோ ஸ்மெல் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் சரி ஒரு பேய் நம்ம சாலி விளாண்டு பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் வேணும். அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஏன்னா பட்ஜெட் இஷ்யூனால. அதனால வந்து நான் இங்க வந்து சார்லி வந்து நான் வச்சிருக்கேன். இங்க வந்து சார்லி வந்து நானே வந்து பைத்தியகாரத்தனமா வந்து எழுதி வச்சிருக்கேன். நம்ம வந்து அது போக நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம சார்லி இருக்கு, அது போக நல்லா இருக்கு. நம்மள்ட்ட வந்து பட்ஜெட் கிடையாது. ஏன்னா அது நிறைய ஒரு விஷயம் இருக்கு. அது நிறைய வந்து உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது சவுண்ட் தான் வருதானு. சப்போஸ் சவுண்ட் எதுவும் வரலன்னா ஐ ஹோப் சார்லி வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன வீடியோவா பெரிய வீடியோவா இருக்குன்னு தெரியல. மேக்ஸிமம் சின்ன வீடியோ தான் இருக்கும். பிகாஸ் இது சவுண்ட் எதுவும் வரலன்னா இது வந்து நம்ம அவ்வளோ பெரிய கனெக்ட் எடுத்துட்டு போக முடியாது. பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளோ ரீச் டைம் போட்டுதான் நான் வந்து வேற இடமும் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்கூல். இது ஸ்கூல்லே நான் போய் பார்க்கலாம். அது ஏதோ ஒரு குழந்தை சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி ஸ்கூல் வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் போறதுக்கு ஆக்சுவலாக பயம். ஆனால் வேற வழியில் இன்னைக்கே மணி இருந்துக்கிட்டு 10:30 மணிக்கு மேலே ஆச்சு. அவன் கரையை மூடிட்டு வந்திருக்கான். அதனால அவன் திரும்ப போவான், வீட்டுக்கு கிளம்பி போகணும். இப்போ நம்ம வந்து லைட் ஆஃப் சும்மா கம்யூனிகேட் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஏதாவது சவுண்ட் ஏதாவது வருதான்னு. சப்போஸ் வரலன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். வரலன்னா வந்துச்சுன்னா கூட தாலி போகலாம். வரல தாலி போகலாம். வேற வழி இல்லை. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து ஃபுல்லா வந்து இருட்டாயிருச்சு. நானே உங்களுக்கு தெரியுது. நானே உங்களுக்கு வந்து இப்போ தெரியுதான்னு தெரியல. இப்போ தெரியல. ஆனால் இதுக்கு மேலே என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்களேன், கும்பு இருட்டாச்சு. மூஞ்சி கூட இந்த மைக் லைட் கூட தெரியும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் அந்த பக்கம் நீங்களே பாருங்களேன். எனக்கு ஃபுல்லா அந்த பக்கம் பாருங்களேன். இந்த பக்கமும் ஃபுல்லா இருட்டா இருக்கு, அந்த பக்கமும் ஃபுல்லா இருட்டா இருக்கு. அதாவது இந்த ரூம்ல வந்து யாருமே கிடையாது. நான் அவனை மட்டும்தான் இருக்கேன், வேற யாருமே கிடையாது.
இப்பவே வந்து வெளியில அந்த பாத்ரூம் வந்து பைப் பிறந்துருச்சு. அந்த சொட்ட சவுண்டு கூட எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா கேட்குது. ஒரு நிமிஷம் எல்லாம் அது மட்டும் கேளுங்க. சொட்ட சவுண்டு கூட எனக்கு கேட்குது. நானும் கொஞ்சம் வந்து பயமா இருக்கு. புக்கு 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 புக்குன்னு இருக்கு. அவங்க வந்து நம்ம கேள்வி மட்டும் கேட்கலாம். இந்த இந்த ரூம்ல யாராவது இருக்கீங்களா? வேற ஏதாவது ஓடுறாங்க சொன்னா கேட்குது. அவங்க லிட்டரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னலே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். ஜன்னலுக்குள்ள அதாவது ஜன்னலுக்குள்ள தெரியல. நான் காமிக்கிறேன் பாருங்க. தெரியல அந்த ஜன்னலுக்குள்ள ஒரு மாதிரி அந்த பேய் டிஷன் தெரியுதுங்களா? இதுக்கும் வந்து இந்த ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான். அந்த ட்ரைபாட்ல இருக்க ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான். மற்றபடி இங்க வந்து எந்த லைட்டுமே கிடையாது. அதாவது சவுண்ட் எதுவும் அதான் இதுல ரிப்ளை வர மாட்டேங்குது. இந்த வீட்டுல ஏதாவது சூசைட் ஏதாவது அட்டம் பண்ணி ஏதாவது தூக்குல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நோ ரிப்ளை. இது ஏன் ரிப்ளை வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நான் கூட அந்த ஸ்கிரீன் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் தெளிவா. நானே அந்த ஸ்கிரீன் தெளிவா இல்லைங்க. ஃபுல்லா ஒரு மாதிரி இதாக தான் இருக்கு. வெளியே லைட் இருந்துட்டு இருக்கு. பட் உள்ள வந்து சிங்கிள் எந்த லைட்டுமே கிடையாது. ஓகே, நம்ம வந்து சாலி தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வெளியே வர இதுக்கு மேலே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கூட வரமாட்டேங்குது. ஏன்னா ஆறுனாலே ஒருமே வரமாட்டேங்குது. அதனால நம்ம வந்து சாலி போயிடும். இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பெருசா போட்டுக்கலாம் இஷ்டம் இல்லை. பிகாஸ் அவ்வளவு பெரிய இடம் கிடையாது. இங்க இருந்து திரும்பினாலே வீடு ரூம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். முடிஞ்சவங்க நம்ம ஒரு ஃபுல் வீடு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் ஆகும் நம்ம வீடியோ வரக்கலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் அந்த வீடியோ வந்து நான் அதை கொண்டு வர பாசிபிள் பண்றேன். நான் 2 பேர் மட்டும் போனா மட்டும் பத்தாது. பிகாஸ் அவ்வளோ ஒரு பெருமைகொலி, நானும் ஒரு பெருமைகொலி. அதனால வந்து நாங்கள் 2 பேர் போனாலும் வந்து அது பத்தாது. நாங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு 2-3 பேர்த்தெல்லாம் கூட்டிட்டு வந்து அப்படிதான் போற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து சாலிக்கு போயிடுவோம். வாங்க. கேமராமேன் லைட் நம்ம வந்து சாலி இருக்கிற சாலிக்கு லைட் வேணுமான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இது வந்து நானும் எழுதுல அது கொஞ்சம் கன்றாவியா இருக்கும். அதை கண்டுக்காதீங்க. இப்ப நம்ம வந்து சாலிக்கு போயிடலாம். கேமராமேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க உட்காந்துருக்கேன். கேமராமேன் இது வந்து ஒரு பயமான செயல். நம்ம வந்து லைட்டு கூட ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட் வரையெல்லாம் ஹேண்ட் தெரிச்சு வராது. லைட் ஆஃப் பண்ணிடலாம். அது நம்ம பெட் மேலேயே உட்காந்து போடலாம். இங்கேதான் வந்து படுத்துட்டு இருக்கேன். இங்கேதான் ஃபீல் ஆச்சு. அதாவது நான் லிட்டரலா வந்து படுத்துட்டு இருந்தேன். இங்க வந்து போன் சார்ஜர் இதோட சார்ஜர் சார்ஜர் நீங்க படுத்துட்டு இருந்தேன். அதுவும் அப்போ வந்து நான் ஒரு பேய் தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த கட்டில் வந்து ஒரு செகண்ட் லிஃப்ட் ஆகணும் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது நார்மலா வந்து கட்டில் இதான் ஷேக்கா இருக்கும், லிஃப்டா இருக்கும், வித்தியாசம் தெரியுது. அது தேக்கு கட்டில் இது. இது வந்து பியார் தேக்கு கட்டில் கூட முக்கியமாக இருக்கு. ஒரு செகண்ட் அந்த கட்டில் அப்படி தூக்குச்சு. ஏன் தூக்குச்சு அதாவது என்ன இது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் சீமன் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அது திரும்ப ஏன் அந்த சீமனே திரும்ப சொல்றோம்னா பிகாஸ் அதாவது உங்க வீட்டுல இருந்து எங்கேயுமே சீமன் அதாவது உங்க ஏரியாலேயே சீமன் இல்லைன்னா சீமன் ஸ்மெல் பாத்ரூம் குள்ள மட்டும் அடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். லிட்டரலி எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலி நான் வண்டி எடுத்துட்டு போகும்போது சீமன் ஸ்மெல் எடுத்துது. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சீமன் ஸ்மெல் இருக்கட்டும் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயம் எனக்கு சும்மாவே இருக்கும். இதுல வந்து பயத்தோட சொல்லி வரைக்கும் வேற வருது. ஓகே, அப்ப நம்ம வந்து சாலி விளையாண்டுருவோம். அது நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெறும் இந்த லைட் மட்டும் நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த லைட் மட்டும் வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நான் வந்து அதுல வந்து ஆஃப் பண்ணிடுவோம். எப்படி சொல்றேன், அதுல ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இது அது இருக்கட்டும். ஆனா அதுல வந்து ஐபோன் இது வந்து என்னோட போன். ஐபோன் அவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க. அவங்க இழுத்து வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்ல காமிக்கிறேன், அந்த ஃபோன்ல காமிக்கிறேன். நீங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு நிறைய இப்போ ஆமா இதுதான் பண்றது. உங்களுக்கு போலாம் மூஞ்சி காமிக்கிற மறந்துடாது. உங்களுக்கு வந்து இங்க எனக்கு தெரியும். ஆனா சப்போஸ் அவன் மூஞ்சி எடுக்கிறான் வரலன்னு கேட்காதீங்க. இது வந்து சாலிங்க அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். எஸ்னா வந்து அந்த பென்சில் வந்து இப்படி திரும்பும், நோனா இப்படி திரும்பும். எது திரும்ப கட்டில இருந்து ஷேக்காம தான் சரி. எதுவுமே இல்லாம நிம்மதி. ஏன்னா எதுவும் தனியாக வர தோணுறதுனா எதுவுமே இல்லைனா கூட எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து இது பண்ணலாம். சார்லி ஆர் யூ தேர்?
வெளியே எங்க அம்மா கத்திட்டு கிடக்குறாங்க. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? சரி, இந்த வீட்டுல வந்து யாராவது இருக்கீங்களா? ஏதாவது ஸ்பிரிட்டோ இல்ல ஏதாவது நல்ல சக்தியோ ஜிம்மோ ஏதாவது என்ன அந்த பெஞ்சில வந்து நீங்க சுத்தி எஸ் கொண்டு வரலாம், இல்லைன்னா நோ கொண்டு வரலாம், இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது. என் தண்ணி சொல்றது பயமா கேட்குது எனக்கு, ஏன்னு தெரியல. இது பென்சில் கரெக்டா இல்லையா? இது நட்ராஜ் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதா? நம்மளா திருப்பலாம்டா. அதாவது நம்மள எப்படி திருப்பலாம்? கை நல்லா தெரியும். என்ன ஐடியா தராங்க? யாராவது இந்த ரூம்ல வந்து யாராவது ஒருத்தங்க இருந்தீங்கன்னா, இல்ல சுத்தி யாராவது ஒருத்தங்க எங்களை பாத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த பென்சில் எல்லாம் டர்ன் பண்ண முடியும், ஏதோ ஒரு சவுண்ட் ஏதோ ஒரு நாட்டமா கொடுக்க முடியுமா? அதனால வீட்டுல தனியாருக்கு வீடியோ எடுக்கிறது நைட்டு 10 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல 1:30 மணிக்கு மேல வீடியோ வெளியே உட்காந்து அவன் கத்திட்டு கிடப்பாங்க, பின்னாடி உட்காந்து கத்திட்டு கிடப்பாங்க, டென்ஷன் ஆகும். அதாவது யாராவது இந்த வீட்டுல ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த பென்சில் வந்து நீங்க தாராளமா திருப்பி இங்க இருக்கீங்கன்னு நீங்க வந்து சொல்லலாம். யாராவது இருக்கீங்களா? ஒரு காமெடியோட வீடியோவே போயிருக்கூடாது நான் பாக்குறேன். எனக்கு அதுதான் பயம். எனக்கு வந்து காமெடியான வீடியோ போயிடுச்சு சங்கட்டமாயிரும். அவங்க வேற வீட்டுக்கு போக அம்மா வீட்டுக்கு போய் செருப்பாவே அடிப்பாங்க. அது தெரியாம பையன் உட்காந்துருக்கான். பேசாம ஓஜா போர்டு வந்து ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ண. ஓஜா போர்டு வந்து ரேட் அதிகங்க, 6000 5000 காமிக்கிறீங்க ஓஜா போர்டு. நான் எப்படிங்க அதை வாங்குறது? அதாவது நானே பசங்க இப்படி திருப்பிட்டான்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேண்டாம். ஓகே, வந்து பெரிய வீடியோ வராது, ஒரு ஃபிளாப்பான வீடியோ தான். அதான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து உண்மையாலே அந்த ஸ்கூல்ல போய் பார்க்கலாம், அவங்க பர்மிஷனோட அவங்க யாராவது கூட்டிட்டு போய் பார்க்கலாம். சுடுகாடு போலாம். ஆனா எனக்கு பயமா இருக்கு. நாம அந்த இடத்துக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா கூட ஒரு இடத்துலதான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடத்து நடக்காம இருக்கும். சுடுகாடுலாம் அவ்வளவுதான். ஏதாவது பக்கத்துல தெரிஞ்சாலும் வைங்க, அவ்வளவுதான் ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவேன் நான். இந்த வீடியோ நான் இவன் கூட இருக்கிறது யோசிச்சு வரல. இவன் வந்து போன் வச்சிருக்காங்க என்ன கூட்டிட்டு வரல. நான் இந்த அவனோட கிம்பிளே இப்போ கிம்பிளே ஷூட் பண்ணிட்டு இருக்கு, இது வந்து இன்னொரு டைப்பா ஷூட் பண்ணிட்டு இருக்கு. என்னால வந்து கிம்பிள போட்டு ஃபேஸ் டேக் போட்டு எங்க வீடியோ எடுக்க முடியும். அதாவது இந்த லைட் ஆன் பண்ணி ஃபேஸ் டேக் வச்சு வீடியோ எடுக்க முடியும். ஆனா எனக்கு தனியா எடுக்கிறதுக்கு பயம். தனியா எடுக்கிறதுக்கு எனக்கு லிட்டரலி பயம். அதனாலதான் நான் வந்து இப்படியும் கூட்டிட்டு வந்தேன். நைட்டு 10 மணி நேரம் படம் மூடி கந்தோடான்னு நீங்க ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கூப்பிட்டதுக்கு பூ மார்க்கெட் போயிருந்து குழப்பனா, ஆனா திரும்ப அவனை இழுத்துட்டு வந்துட்டேன். ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. லைட் ஆன் பண்ணு கேமரா சார்ஜ் போடுறாங்க. நான் போட மறந்துட்டேன். சரி ஓகே, எப்படியோ நம்ம வந்து இன்ட்ரோ, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒண்ணுமே கிடைக்கல. நான் அறக்க போன பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அட்லீஸ்ட் அது என்ன தப்பாச்சுன்னு தெரியல, ஆனா ஒரு பயமாவே தான் இருக்கு. என்ன தப்பு என்னன்னு தெரியல. நம்ம வந்து இன்ட்ரோக்கு வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது, அவுட்ரோக்கு வந்துட்டோம். அவுட்ரோவா ஏதோ ஒன்று. சரி, நம்ம வந்து வீடியோ முடிச்சு போகணும்னு வச்சுக்கலாம். வீடியோ வந்து நான் முடிச்சு போறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பைக்லாம் வாங்கிட்டு இருந்தாக்காதீங்க, அவன் கடையில் வந்து எடுத்துட்டு வந்துட்டான். எனக்கு தேவைன்னு சொல்லும்போது எடுத்துட்டு வந்தான். ஓகே வாய்ஸ், இப்போ நம்ம வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் சொல்றது ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஏதாவது ஒன்று வரும்னு நினைச்சேன். ஏதாவது வந்துடும், இந்த வீட்டை எப்படியாவது காலி பண்ணி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு இதுவுமே வரல. ஓகே வாய்ஸ், பாய். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. எனக்கே இந்த வீடியோ பிடிக்கல மேக்ஸிமம் சொல்ல போனால். ஏன்னா ஒன்றுமே வராமல் சும்மா பேசியே ஒரு வீடியோ போட்டாலும் செட் ஆகாது. எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்து வியூஸ் ஏறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 10 15 வியூஸ் ஏறிட்டு இருக்கு, அவ்வளோதான். வெரி விஷயம் ஷார்ட்ஸ் தான் வியூஸ் வருது. அதுக்கப்புறம் அந்த இந்த வீடியோ, இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வந்து பிளான் அப் வச்சிருக்கேன். அதாவது நான் ட்ரைபாட் அந்த அன்பாக்சிங் வீடியோல இருக்கு. அதான் போடணுமான்னு யோசிக்கிறேன். அதான் போடணும்னு சொல்லுங்க. அதாவது எடுத்து வச்சிருக்கேன், போடலாம் நம்ம டவுட்லேயே வச்சிருந்தேன். வேணா சொல்லுங்க, அந்த வீடியோ போட்டுடலாம். பாய் பாய் ஃப்ரம் அஃபீல் சில்லிங் பாக்ஸ் அண்ட் கேமராமேன். அவன் விட்டு நான் தொலைய நான் பைத்தியக்காரன். சார்ஜ் போடாம வந்துட்டு அவன் லைட்ல ஷூட் பண்ணிட்டு கிடக்குறேன். பாய், பீஸ் அவுட்.